मुंबई एक बार फिर से आतंकवादियों की चपेट में है। इस बार आतंकवादियों के निशाने पर आया है मुंबई का बहुत ही व्यस्त और रिहायशी इलाका। जैसा कि आप सब देख सकते हैं, स्पेशल टास्क फोर्सेस ऑलरेडी अपने मिशन पर लग चुके हैं, तैनात हैं और पुरजोर से इस हालात पर काबू पाने की कोशिश कर रहे हैं। जैसे जैसे हम तक जो भी जानकारी आती जाएगी हम आप तक पहुँचाते रहेंगे, लेकिन फिलहाल लाइव रिपोर्टिंग पर मनाही है। सिचुएशन थोड़ी टेंस है सर। இப்போ பெட்ரோல் பிளாக்ஸ் பண்ண அதே குரூப் தான் சார் இங்கே நுழைஞ்சிருக்காங்க. இந்த கார்னர் பில்டிங்ல 3வது மாடியில சில ஃபாரினர்ஸை பிடிச்சு வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பாம்ஸ் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல சார். ए ऑफिसर, ये सारी इमारत हमारे कब्जे में है. உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். எங்க லைன்ஸ் லிபரேஷன் குரூப்போட லீடர் துர்ஹானியை ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் உங்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லியாச்சு. उनके இருக்க ஹாஸ்டேஜஸை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. कोई शर्त नहीं ऑफिसर. तुमने जो धमाका देखा वो तो सिर्फ एक छोटा सा नमूना था. उससे 10 गुना बड़ा धमाका भी होगा. और फिर जवाब देते रहना अपनी सरकार को, अपनी फौज को और इन बेगुनाहों को. कोई चालाकी नहीं. 1 घंटा, सिर्फ 1 घंटा. அசோக், துரானியை நம்மளால ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனா அவன் கொடுத்த 1 மணி நேரத்துல எல்லா ஹாஸ்டேஜஸையும் பத்திரமா காப்பாற்றணும். அவனையும் தூக்கணும். துரானியோட ஆளுங்களுக்கு சந்தேகம் வராம பாம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு டிஃப்யூஸ் பண்ணணும். சார், இந்த குரூப்பை சேர்ந்த ஆதலுங்கிற தீவிரவாதியை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம். ஐ சார். तेरी आंखें निकाल के मुंह में घुसा दूंगा. बोल, बम किधर है? बोल. मजाक समझ के रखा क्या हम लोगों को? इन सबको बताना पड़ेगा दोस्तों, वक्त आ गया हमें जाने। अलविदा।
मारो सबको। चल जाओ। संजय रन। Are you okay? Are you okay? Yeah. संजय, are you okay? संजय, तुम लोग को क्या लगा था साले? कुर्बानी क्या होती है? तुम लोग को क्या लगा था? அவன் கொடுத்த 1 மணி நேரத்துல இன்னும் எவ்வளவு நிமிஷம் பாக்கி இருக்கு? 15 செகண்ட். Go. Move. Get up, get up. Move. संजय, 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 get up, संजय, 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 டேய் संजय கண்ணை தோற संजय பயமா இருக்குடா. டேய் உனக்கு ஒன்றும் ஆகாது. சித்திருவன் பயப்பில்லடா. குழந்தைய பார்க்காம போயிடுவேன் பயமா இருக்கு. ஷட் அப். டேய் உன் குழந்தை உன் மடியில தான்டா பொறுக்கும். கெட் அப் வா संजय be with me. संजय ஒண்ணு இல்லடா. संजय 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 என்ன அவசரம்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் தி பிகினிங். நீ எனக்காக செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு.
அசோக் போதும் நிறுத்திக்கலாம். அவன் என் ஃப்ரெண்ட். அடி பாவி, இதுக்கெல்லாம் நீ உடந்தையா? சாரி அர்ஜுன், உன் கோவம் எனக்கு புரியுது. விவரமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. சொல்லியிருந்தாலும் நீ செஞ்சிருக்க மாட்டேன். உனக்கு நல்லா தெரியும் எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு. இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டு. ரிலாக்ஸ். உன் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. நீ வேலையில் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. வாட்? உனக்குன்னே உருவாக்குற கம்பெனி. உனக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஏகே தான் சைன் பண்ணாரு. சொன்னல பிரகாஷ், அடுத்த 5 நிமிஷத்தில் நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன். அசோக், என்ன கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. உன்னை கொல்லாம விட மாட்டாங்க. சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினமும் சாவு. எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. அது என்னைக்கு வந்தாலும் சரி. சாரி, நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணித்தரேன். சாரி மேன். சாரி ஜீவ். உங்களை ஜீவ்னு கூப்பிடலாம்ல. உங்களுக்கு சாவனா பயம், எனக்கு இல்ல. குட்டி, சிங்கமுத்தாய ஜெயிலில் வச்சிருக்கானே, நான் பார்த்தேனே. என்ன மிரட்டினானே, நான் சொல்லவே இல்லைனே. குட்டியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கடா. வேகமா ஆஸ்பத்திரி கூட்டி போங்கடா. என்னடா பாக்குற? நீ அடிச்சா வாங்கிறதுக்கு நான் ஒன்னும் முருகேசன் இல்ல, சிங்கமுத்து பையன் வேல். வெற்றி வேல்.
ஐயா சொன்ன மாதிரி நடந்து போச்சுல்ல. பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெற்றணும்டா. இந்த ஜனங்களுக்காக கடப்பா ராஜாவை கொண்டு உங்க அப்பா சொல்ல காப்பாத்திட்ட. ஆனா குண்டாரட்டிட்ட இருக்கிற உங்க அப்பாவை எப்படி காப்பாத்த போற? அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நான் அப்பாவோட தான் வருவேன். நீங்க இங்க இருக்கிற ஜனங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. வாடா, நீதான் சிங்கமுத்து கொடுக்கா? நீ எங்க தென்னாலும் உங்க அப்பா உனக்கு கிடைக்க மாட்டான். கொண்டாரெட்டி உன் ஜனங்க கேம்புக்குள்ள பூந்துட்டாரா. அவரை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு சீவுனார்னா 3 தலை கீழே விடும். இந்நேரம் எத்தனை தலை விழுந்திருக்குன்னு தெரியாது. ஜனங்க அங்க சாக போறாங்க, நீ இங்க சாக போற. பண்ணு பட்டுக்கொண்டா. எல்லாத்தையும் பஸ்ல ஏத்துக்கடா. ஒரு குழந்தையும் இங்க இருக்க கூடாது. எல்லாரும் ஏத்துக்க. ஏண்டா உன் கொய்யா சிங்கமுத்துவை நாங்க அடைச்சு வச்சப்ப அந்தரும் பயந்தோ பஞ்சேச. இப்ப அவன் கொடுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் கோபம் வளர்ச்சிடுச்சா? ஏத்துக்கடா, எல்லாரும் ஏத்துக்கடா. ஐயா எல்லாம் பச்சை மண்ணையா, எங்களை என்ன உணவு பண்ணுங்க. சுடனே உங்க குழந்தைங்க எல்லாம் பீகார்லயோ ஒரிசாவிலயோ இருக்க போகுது. எவனாவது தப்பிக்க நினைச்சீங்கன்னா அந்த குழந்தைங்க கை கால் நறுக்கேசி பாம்பே பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்க விட்டுருவேன். ரெடி? நீ எப்பா உங்க அப்பட தர தேடி வந்த வெட்ரா. கொண்டாரெட்டி இடத்துக்கே வந்து என் ஆளு கடப்ப ராஜாவை கொன்னியா? இப்ப கொல்றா. இவன் தானே வருவான்னு சொன்ன. உன் கண்ணு முன்னாடியே இவனை கொன்னு இழுத்துக்கிட்டு போய் என் கோச்சா காலடியில போடுறேன்டா. என்ன பத்தி கவலைப்படாத. ஜனங்களை காப்பாத்தணும். கொல்றா, கொல்றா. வேலுடா, என் மகன் வேலு வெற்றி வேல்றா. டேய் கொண்டாரெட்டி, నువ్వు నన్ను చంపేస్తావా? என் பையன் உன்னை பம்பேஸ்டாரு. நீ ஆம்பளையா இருந்தா அவனுக்கு பதில் சொல்ற. இளங்கண்ணே
டேனியலை வச்சு ஒன்னால எங்களை மடக்கிட முடியுமா? முட்டாள். பல்லுல சிக்கின பாக்கு மாதிரி இருந்தான், போயிட்டான். இனிமே நடக்க போறது எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சாம், உன் பேராசை அளவுக்கு இழந்துட்ட, ஒன்னையும் இழந்துடாத. என்ன ஆட்டம் போட்ட? எல்லாருக்கும் ஒரு ரூட்னா இவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ரூட் மாமா. சாம், அப்பாவோட அசல் வாரசுல நீ மட்டுமாவது இருக்கணும்னு ஆசைப்படுற. இவன் அடங்க மாட்டான் மாமா, இவன் அடங்க மாட்டான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். தனக்கு சரின்னு பட்டா அது தப்புனாலும் அதை சரியா பண்ணுவான். அப்துல்லா மாமா, அப்துல்லா. ஜாடையிலையும் நடையிலையும் ஜீவானந்தம் மாதிரியே இருக்கான்ல. சாவுல கூட ஜீவானந்தம் மாதிரியே இருக்கணும். புரியலையா? என்ன பாக்குற? என்ன பாக்குற? நீ நினைக்கிற மாதிரி நம்ம அப்பா இல்ல. ஓ அப்பா இயற்கையா சாகல. நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. அப்பா, விக்கியும் நானும் சேர்ந்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஒரு 2.5 மில்லியன் யூரோ தேவைப்படும். என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு மீட்டிங் போனோம்ல, அந்த காட்டில் தர நீ 10 மில்லியன் யூரோஸ் கிட்டணும். தர. தேங்க்ஸ் பா. அவசரப்படாத சாம். நீ பண்ண போற பிசினஸ் நேர்மையான பிசினஸா இருக்கணும். அதுவும் நீங்க 3 பேரும் ஒன்னா பண்ற மாதிரி இருக்கணும். முடியுமா? அந்த எங்களோட சேர்த்துக்க முடியாது. அது உங்க கலிமாமா கிட்ட போய் சொல்ல. இதத்தான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கியே. பசங்க ஆசைப்படுறாங்க இல்ல கூட. அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு கொடுக்க மாட்டேன். நீங்க செய்யறது பாவம். உன் வயசுல நீ பாவம் செஞ்ச மாதிரி அவங்க வயசுல அவங்க பாவம் செய்யறாங்க. இப்ப நீங்க வருத்தப்படுற மாதிரி உங்க வயசுல நாங்களும் வருத்தப்பட்டுக்கிறோம். பணம் கொடு மாப்ள, கொடு. அது என் பணத்து மேலதான் நடக்கும். மாமா, அப்படியாவது நடக்கட்டும்.